ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி இதில் லைட்டாக சால்ட்டு சேர்த்து நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயிலும் பட்டரும் இருக்கும். அதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணல, அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பன்னீரும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். வதக்கிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேனில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1/4 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பன்னீரில் தான் நம்ம பன்னீர் எல்லாமே ஆயிலில் வதக்கி வச்சுருக்கோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கல்பாசி ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பட்டை, கிராம்பு இது கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஒரு 10 பல் முந்திரி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம். அதையுமே சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி விழுது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய் தூள் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி அதிலே மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். நீங்கள் கலருக்கு தேவைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கி விட்டுருங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேப்சிகமும் பெரிய வெங்காயமும் அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது எல்லாமே நல்லா கொதித்து வந்துட்டுருக்கட்டும். இது சேர்த்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஆல்ரெடி பன்னீர் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் இறக்கும்போது சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.